என்னோட நேம் தயானி. நான் மதுரையில இருந்து வரேன். இன்ஸ்டால தான் மேம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு அவங்க தர டிப்ஸ் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்ல ஃபுல்லுமே மேமோட வீடியோ இருக்கும். எனக்கு அவங்க தலைவலிக்கு ஒரு டிப்ஸ் போட்டிருந்தாங்க. அதை நான் செஞ்சு பார்த்தோம்னா எனக்கு டக்குன்னு தலைவலி போயிடுச்சு. ஒரு டீ ஒரு பொண்ணு குடிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிருந்தீங்களா மேம்? டீ எல்லாம் குடிக்கிறதுனால அந்த இதை வந்து நான் உடனே அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து டக்குன்னு தலைவலி போயிடுச்சு. அப்பயே மேம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஒரு சின்ன டிப் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈர்த்துச்சு மேம் கிட்ட வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுக்கு அப்புறமேட்டு தான் நான் அதிகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். வீடியோ எல்லாமே என்னோட ஃபேவரட்ல இருக்கும். பாத்துட்டு இருக்கும்போது எல்லாமே பிம்பிள்ஸுக்கு சொல்ற டிப்ஸ், சின்ன அந்த கற்பூரம் அதெல்லாம் வந்து செம்ம ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. ரொம்ப இது ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. நான் ட்ரை பண்ணேன் என்னோட கிளைண்ட்க்கு. ரொம்ப ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் மேம் கிட்ட மேம் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே வந்தேன். படிக்க வரும்போது இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்காங்க. இங்க அதோட நாலேஜ் நிறைய வந்திருக்கு. ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு. நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டவுட்னாலும் மேம் வந்து உடனே சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம என்கொயரி பண்ணும்போது மேம் கிட்டயும் நிறைய தடவை கால் பண்ணி நான் மதுரையில இருந்து பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். மேம் என்னன்னாலும் ஓகே ஆன்சர் பண்ணிட்டு நீங்க என்ன வேற எதுவும் டவுட் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ மேமும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். மேம்க்கு வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லணும். நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி படிச்சேன். பட் எல்லாருமே கேட்டாங்க இங்க ஒரு ஆள் நான் மட்டும் தான் மதுரையில இருந்தே வந்து படிக்கிறேன். பட் நான் வந்து படிச்சது கண்டிப்பா வீண் போகல. ரொம்ப ரொம்ப எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. எனக்கு ரொம்ப கான்பிடென்ட் இன்னும் அதிகமாயிடுச்சு. தேங்க்யூ.